ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வளகாப்புக்கு போகலாம். யாரோட வளகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஓரகத்தையோட அண்ணா ஒய்ஃபோட இது வந்து வளகாப்பு. அதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே கிளம்பி போயிட்டுருக்கோம். நம்ம சொந்தத்தில் யாராவது ஃபங்க்ஷன் சொல்லிட்டு வந்துட்டாலே ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா கிளி வந்து கூண்டுலேருந்து பறந்து போகிற மாதிரி நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா அப்போ தான் வீட்டிலேருந்து வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பே கிடைக்குதுங்க. மற்ற நாளில் காலையில் எழுணும், பசங்களை பார்க்கணும், ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும், வீட்டு வேலையை முடிக்கணும். இன்றைக்கெல்லாம் நாள் அப்படியே ஓடிடுதுங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் விசேஷம்னா தான் நம்ம வந்து வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பே ரொம்ப கிடைக்குது. வெளியில் போகிறது ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொன்னாலும், அது போகிறதுக்கு நம்ம என்ன காஸ்டியூம் போடுறது, எப்படி ரெடி ஆகிறது, என்ன ட்ரெஸ் போட்டுட்டு போகிறது, ஆல்ரெடி நம்ம இதை போட்டுட்டோமா, இந்த ட்ரெஸ்ஸில் இவங்க ஆல்ரெடி பார்த்துருக்காங்களா, இந்த ட்ரெஸ் செலெக்ஷன் ரொம்ப பெரும் பாடுங்க. என்னை போலவே எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். மறக்காமல் என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்களோ கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அப்புறம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவ்வளோ பெரிய கியூவெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக ஒரு வழியாக நான் போயிட்டு நலங்கு வைக்க போயிடுங்க. நலங்கு வைக்கிறதுனா எனக்கு மோஸ்ட்லி ரொம்ப 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 பிடிக்கும். வைக்கணுன்ட்டு ஒரு ஆர்வத்தில் போயிடுவோம். அங்கே போயிட்டு கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிடும். அந்த நர்வஸ் எங்கேருந்து தான் வருதுன்னே எனக்கு தெரியலங்க. மோஸ்ட்லி எல்லாமே கரெக்டாக பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனாலும் ஒன்று மிஸ்ஸிங்க. பொண்ணுக்கு வந்து வளையல் போடவே இல்லை, மறந்துட்டேன். வீடியோ எடிட் பண்ணுறம்போது தான் பார்த்தேன், ஐயோ நம்ம வந்து வளையல் போடலையே அப்படின்னு சொல்லிட்டு அது தாங்க மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் சாதமெல்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஏதோ ஒன்று எடுத்து ஊட்டிட்டேன். அதுக்கப்புறமா வந்து நலங்க சுற்றிட்டு தட்டு வாங்கிட்டு வந்துட்டேங்க. தட்டு வாங்கிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன சாப்பிட போகிறது தான். சரி சாப்பிட போகலாமேன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா என் வீட்டுக்கார காணாங்க. சரி போயிட்டு பார்ப்போமேன்ட்டு தேடி பிடிச்சி பார்த்தா வாய் ரொம்ப நேரம் போட்டுட்டு இருந்தேன். என்னதான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவங்க ஃப்ரெண்டாக சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்கங்க. அப்புறம் நான் சாப்பிட போயிட்டேன். தயிர் சாதம், நெய் சாதம், அப்புறமா வெஜிடபிள் ரைஸ், பச்சடி, பாதுஷா எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க.